வெல்கம். உங்க எல்லாரையும் பார்ட்டிக்கு வரவேற்கிறோம். இந்தாங்க, நல்ல தீம் செலக்ட் பண்ணதுக்கு இந்த பரிசு. பார்ட்டிஸ் நடக்கிறது ரொம்ப சகஜமான விஷயம்தான். ஆனா இந்த தடவை ஏதாவது டிஃபரெண்டா பண்ணலாம்னு நினைச்சோம். உண்மையிலேயே நீங்க நினைச்சத சாதிச்சிட்டீங்க. இந்தாங்க. என்ன சீமா? உண்மைதான். இங்க எல்லாத்தையுமே நீங்க சூப்பரா ஆர்கனைஸ் பண்ணிருக்கீங்க. தேங்க்ஸ். அதுவும் இல்லாம நீங்க எல்லாரும் வந்ததால பார்ட்டி இன்னும் களை கட்டிடுச்சு. ஓகே, நீங்க பார்ட்டியை என்ஜாய் பண்ணிட்டு இருங்க. நான் எல்லாரையும் போய் மீட் பண்ணிட்டு வரேன். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். ஹாய் சித்தார்த். ஹாய். ஹாய் சத்யா சந்துரு. ஹாய் சங்கர். வாங்கண்ணா. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்ன இப்பதான் வந்தீங்களா? வந்ததுல இருந்து கார்த்திக் உங்களை தான் கேட்டுட்டு இருக்கான். வாங்க வாங்க. போலாமா? வாங்க. ஹாய் பிரேம். ஹாய் பார்த்தி. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். அப்புறம் இவங்க யார் தெரியல? இவங்க தான் என்னோட வைஃப் சீமா. வணக்கம். அப்புறம் இவங்க ரோஹிணி, சித்தார்த்தோட வைஃப். இவங்க ரெண்டு பேரையும் தெரியும்ல? இவங்க உமா அண்ணி, அவங்க பவி அண்ணி. ஹாய் சித்தார்த். ஒரு நிமிஷம் இரு. பிரேம், இப்போ வந்துடுறேன். ரோகிணி, என் ஃப்ரெண்ட பாத்துட்டு வரலாமா? அக்கா, ரியாவும் சபினாவும் அங்க இருக்காங்க பாருங்க. வாங்க போலாம். அவங்க கிட்ட போய் பேசிட்டு வரலாம். பிரேம், நாங்க இப்ப வந்துடுறோம். ஹாய் நரேஷ், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இவங்க தான் என்னோட வைஃப் ரோஹிணி. வணக்கம். இது என் வைஃப் பிரக்யா. வணக்கங்க. ப்ரொஃபஷனல் லைஃபையும் பர்சனல் லைஃபையும் பேலன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஆனா உமா பவி, உங்க லைஃப் ரொம்ப நல்ல லைஃப். நீங்க நல்லா என்ஜாய் பண்றீங்க. ஏன்னா ரெண்டு பேரும் ஹவுஸ் ஒய்ஃப் இல்லையா? வீட்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஜாலியா இருக்கலாம். உனக்கு ஒண்ணு தெரியாது. ஹவுஸ் ஒய்ஃபுங்களுக்கு தான் நிறைய பொறுப்புகளும் கடமைகளும் இருக்கு. வீட்டு வேலை எல்லாம் செஞ்சாலே போதும், ஜிம்முக்கு கூட போக தேவையில்லை. என்ன பார்த்தாலே உனக்கு அந்த விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஏன் தெரியுமா? நான் சமைக்கிறதுல PhD டிகிரி முடிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம எங்க கடையில எத்தனை ரெசிபி இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் தான் அப்ரூவ் பண்ணணும். நான் வீட்டு வேலையையும் வெளி வேலையையும் நான் ஒரே ஆளா நின்னு சமாளிப்பேன்னா பாருங்களேன். அது மட்டும் இல்லாம மத்தவங்க எல்லாம் வெளியில வேலைக்கு போறதே பண தேவைக்காக தானே. ஆனா எங்க புருஷங்களே நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. நாங்க வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்ல. நாங்க அவங்க சம்பாதிக்கிறத செலவு பண்றதுக்கு மட்டும்தான் வெளியே போவோம். அப்புறம் சீமா மேடம், நான் உங்க கல்யாணத்துக்கு வர முடியல, மன்னிச்சிருங்க. அதனால நான் இப்போ ஆத்மார்த்தமா உங்களை பல்லாண்டு பல்லாண்டு வாழ்கன்னு வாழ்த்துறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அப்புறம் சத்யா அண்ணா கிட்ட நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால போன்ல பேசியிருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க நீ வேலை விஷயமா பாம்பே போறேன்னு. ஆமா பார்த்தி, நான் கொஞ்சம் வேலை விஷயமா அங்க போறேன். அது மட்டும் முக்கியம் இல்லப்பா, வாழ்க்கையே முக்கியம். ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண பாத்துக்கோ. சீமா மேடமையும் கூட கூட்டிட்டு போ. வேலையும் பண்ண மாதிரி இருக்கும், நீங்களும் ஜாலியா சுத்தி பார்த்த மாதிரியும் இருக்கும்ல. அதுவும் கரெக்ட் தான். ஆனா என்னோட பிளானிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. டிக்கெட்டும் புக் ஆகி வந்துருச்சு. எனக்கு டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் பிசினஸ் இருக்குன்னு மறந்துட்டியா? இல்ல, இனிமே நீங்க ஆனாலாம் சொல்லக்கூடாது. நான் சொல்றது நீங்க லாக் பண்ணியே ஆகணும். ஓகேவா? சீமா, நீ எதுவும் பேசாத. ஏன்னா நம்ம எதுக்கு மேல என்ன சொன்னாலும் இவன் கேட்க மாட்டான். ஓ இஷ்டம். 3 முடிச்சு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு